நான் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். அதோட டீடைல்ஸும் அந்த ரெஸ்யூம்ல இருக்கு. கிருஷ்ணா, வீட்ல உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா இங்க ஆபீஸ்ல எதுவுமே தெரியக்கூடாது. இங்க வேலை மட்டும் தான் நடக்கணும். எனக்கு புரியுது சார். என் சிச்சுவேஷன்ல வேற யாரு இருந்தாலும் உங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் உங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். என் குடும்பம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேலையில நான் என்னோட 100% கொடுப்பேன் சார். இவர் தான் கிருஷ்ணா, நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற சிவில் இன்ஜினியர். ஐயே, இவனா? விஜய், நீ தேவையில்லாத வேலை பாக்குற. இவன் எதுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்க? அவருக்கு வேலை வேணும். நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் வேணும். அதனாலதான் அவனை வேலைக்கு எடுத்தேன். அவன் ஏற்கனவே வீட்டை எழுதி கொடுன்னு கிளம்பி வந்தவன். அடுத்தது இந்த கம்பெனியை எழுதி கொடுன்னு கேட்க போறான். டேய், நீ எதுக்கு இங்க வந்த? அது எப்படிடா? உன்னை பார்த்தாலே கடுப்பான விஜய் இங்க கூப்பிட்டு வேலை கொடுத்திருக்கான். உன்னை பார்த்தாலே ஒரு திருட்டு மொழி இருக்கு. உன்னை போய் வேலைக்கு எடுத்திருக்கான் பாரு. சுகர் இப்போ எவ்வளவுமா இருக்கு? கரெக்டா தான் இருக்கு பாட்டி, ஒரு பிரச்சனையும் இல்ல. வாங்க தாத்தா, உங்களுக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம். அம்மா, வளகாப்பு இங்க பண்றதா முடிவு பண்ணிட்டோம். பலகாரம் எல்லாம் என்னமா பண்ண போறோம்? பேசாம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் எல்லாம் பண்ணா நல்லா இருக்காதுடி. எனக்கு எக்கச்சக்க பலகாரம் செய்ய தெரியும். எல்லாம் சரிதாமா, ஆனா இங்க விஜய் வீட்டுல உட்காந்துட்டு எப்படிமா பண்றது? நாம காவேரிக்காக செய்யணும்லடி. பலகாரம் செய்யறதுக்கு உதவி வேணும்னா என்னையும் சேர்த்துக்கோங்க. உன்னை இப்ப யாரு கூப்பிட்டாதான் நான் வந்து செய்யணுமா? நான் ரொம்ப நல்லா லட்டு எல்லாம் பிடிப்பேன். தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் வந்து உதவுறேன். அந்த கிருஷ்ணா அங்க என்ன வேலை செய்யறான்னு ஏதாச்சும் விசாரிச்சியா நீ? அவன் சும்மா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையும் தெரியல. எவ்வளவு சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மணல் கலக்கணும், தண்ணி கலக்கணும்னு ஒண்ணுமே தெரியல. அவனா சிவில் இன்ஜினியர்.